என்னடா அது சட்டியை தூக்கிட்டு வருன்னு பார்க்குறீங்களா? அந்த சட்டிக்குள்ள ஒரு புதையல் இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்களா, மாம்பழம் தாங்க. நேற்று தோப்புக்கு போயிருக்கையில பிடிங்கிட்டு வந்தாங்க. மரத்துலேயே பழுத்திருந்த பழம். அது நேற்றே சாப்பிட்லங்க. அது சட்டிக்குள்ள போட்டு ஆனாங்கொலை போட்டு வச்சோம்னா, அந்த ஆனாங்கொலைக்கு அதுக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருந்தாங்க. காலைல எந்திரிச்சு வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம், அம்மா மாம்பழம் எடுத்து கொடுமான்னு பசங்களாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரின்னு நான் எடுத்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. மாம்பழம்னா யாருக்கு தாங்க பிடிக்காது? என் பசங்களுக்கு கொடுத்தோன்னே அதில் ஒரு சந்தோஷங்க. அம்மா மாம்பழம் எடுத்து கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் மாம்பழத்தை அறுத்து மிக்சியில் போட்டு ஜூஸ் எடுத்து தான் குடிப்பாங்க. என் பையன் அதுக்கும் மேலே யோசிச்சு, அதை பாருங்க, அதை லைட்டாக தோலை பிச்சது அப்படியே ஜூஸ் மாதிரி குடிக்க ஆரம்பிச்சாருங்க. என்னடா தம்பி இப்படி? நான் எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக தான்மா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேறு சொல்ல ஆரம்பிச்சாருங்க. மரத்தில் பழுத்ததுக்கும் இந்த ஆனாங்குலை வச்சு மூடி வச்சுருந்தது ஒரு நைட்டு ஃபுல்லாக இருந்ததுக்கு அதுக்கும் பழம் பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. செம்மையாக இருந்துச்சு பழம் வேறு. இதே மாதிரி மாங்காயை ஆனாங்குலை போட்டு சாக்கில் போட்டு பழுக்க வச்சு பாருங்களேன், பயங்கரமாக டேஸ்ட்டாக இருக்கும். இதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் காலையில் சாப்பாடு கூட சாப்பிடாம வெறும் வயித்துல மாம்பழம் சாப்பிட்றது அதோட டேஸ்ட்டாக இருக்குங்க. மாம்பழ சீசன் என்ன இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு இருக்கும். மாம்பழம் கிடைக்கையிலே சாப்பிட்டுக்கிட்டா தானே, அதுக்கப்புறம்லாம் கிடைக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிறப்பே நல்லா சாப்பிட்டுக்க வேண்டியதுதான்.